ஹாய் நண்பர்களே, இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பிரியாவுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு கிஃப்ட் வாங்கியிருக்கிறேன். இந்த கிஃப்ட் வந்து அவளுக்கு கொடுப்பேன். பட் ஆனால் இது என்னங்கிறத அவள் பிரித்து பார்க்கறதுக்குள்ள அவளை நம்ம என்னெல்லாம் பாடுபடுத்த முடியுமோ எல்லா வேலையும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த கிஃப்ட்டை நான் கொடுக்க போகிறேன். ஏன்னா அவளை எல்லா வீடியோவிலும் ரொம்ப இரிட்டேட் பண்ணியிருக்கிறா. என்னை பார்த்தா இரிட்டேட் ஆகுதுங்கிற வார்த்தை ஒரு 100 தடவைக்கு மேலே சொல்லிட்டா. அதுக்காகவாது அவளை நம்ம பழி வாங்கணுமா இல்லையா? அதுக்காகவே இந்த கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இதை வச்சுட்டு அவளை இப்போ என்ன பாடுபடுத்துறேன்னு மட்டும் பாருங்கள். ஓகேவா? வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உள்ள போனாங்களா? பிரியாங்கம்மா வீட்டுக்குள்ளே இருக்கலாம். இது வீடு தானே? உள் ரூமில் இருக்காளா? பிரியா பிரியா என்ன பண்ணுற? செல்லை கட் பண்ணு. என்ன பண்ணிட்டு இருக்க? சிக்கன் கிரேவி வாங்கியிருக்கேன். நான் உனக்காக ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். எந்திரி மேலே. ரொம்ப சடவாக எழுந்திருப்பீங்களா இருக்கு மேடம். ஓ, உனக்காக ஒரு கிஃப்ட் ஒன்று வாங்கிட்டு வந்துருக்கிறேன். கிஃப்டெல்லாம் நான் கண்ணில் காமிச்சிருவேன். கிஃப்ட்டில் நீ பார்த்துக்கலாம். ஆனால் உன் கைக்கு வேணும்னா அதுக்கு நிறைய கண்டிஷன்ஸ் ஃபார் அப்ளைலாம் இருக்குது. க்ரீம் பண்ணா சரி, நீ ஓப்பன் பண்ணும்போது அது நீ என்னங்கிறத தெரிஞ்சுக்கோ. அதோட வேல்யூ அந்தளவுக்கு இருக்கும். நீ எதிர்பார்த்துருக்கே மாட்டா. இவ்வளோ காஸ்ட்லியாக நம்ம வீட்டுக்காரங்க தருவேன், அந்தளவுக்கு வாங்கி கொடுப்பேன். கிஃப்ட் வந்து ஓகே யார் இதுதான் கிஃப்ட்டு. உனக்காக ஸ்பெஷலாக வாங்கிட்டு வந்த கிஃப்ட். ஆனால் இது உனக்கு வேணும்னா நான் சொல்கிற எல்லாமே நீ செய்யணும். ஃபஸ்ட்டு வந்து நான் சொல்கிறேன், நல்லா தெரிஞ்சுக்கோ. ஃபஸ்ட்டு நீ எனக்கு என்ன பண்ணா, இன்றைக்கி வந்து சாப்பிட்றதுக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தியும் அந்த குருமாவும் பண்ணி கொடுத்துரு. அந்த காயெல்லாம் போட்டு பண்ணி ஏதோ ஒரு குருமா, நல்ல சப்பாத்தி போட்டு நல்ல குருமா ஒன்று பண்ணி கொடுத்துரு. பூரி கேட்கலாம் தான் நினச்சேன். எண்ணெயிலேருந்து திருப்பி என்னவே கடைக்கு அனுப்பிடுவேன். சரியா? அதனால் வந்து எனக்கு சப்பாத்தி குருமா போட்டு பண்ணி கொடுத்துரு. இன்னொரு விஷயம், இன்னும் நீ என்ன பண்ணணும்னா, ஓகே அது எதுக்கு நான் வாயில் சொல்லிட்டு நான் ஒரு வேலையாக சொல்கிறேன். இதை ஸ்டாண்டில் போட்டு வரேன். எல்லா வேலையும் நீ செஞ்சதுக்கப்புறம் நான் பூரி குருமா ஒன்று. ஓகேவா? சப்பாத்தி குருமா. ஓகேவா? சான்ஸ் பிரித்து பார்த்துட்டா நீ நகர கூட மாட்டேன். அது பிரயோஜனமே. இது வேணும்னா இது என்ன இருக்கோ அது தெரியாது. நீ முதல்ல நான் சொன்னதை பண்ணு. அதுக்கப்புறம் இந்த கிஃப்ட்டை நீ மிஸ் பண்ணேன்னா ரொம்ப வருத்தப்படுவேன். நான் இப்பயே சொல்லிட்டேன், வாழ்க்கையில் ரொம்ப வருத்தப்படுவேன். நான் சொன்னதை செய்யலைன்னா இந்த கிஃப்ட் உனக்கு கிடைக்காது. ரொம்ப காஸ்ட்லி. உண்மையை சொல்கிறேன், சீரியஸாக சொல்கிறேன். நீ ரொம்ப வருத்தப்படுவியா. நீ ரொம்ப நாள் எதிர்பார்த்து ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டது இருக்கு. அது எப்படின்னுலாம் சொல்ல மாட்டேன். அது நீ நடந்துக்கிற விதத்தில் இந்த கிஃப்ட் உங்கள் கைக்கு வர்றதா இல்லையா? எனக்கு சப்பாத்தி குருமா வந்துடணும். ஓகே, இன்னும் சான்ஸே இல்லை. அப்போ கிஃப்ட் வேணுமா? ரொம்ப காஸ்ட்லி, எக்ஸ்பென்சிவ், கிடைக்காது. கிஃப்ட் பாக்ஸை பார்த்தாவே உனக்கு தெரிஞ்சிருக்கணும் இது என்னவா இருக்கு. வயிறு வலிக்குதா? சரி, கிஃப்ட் என்னன்னா சொல்லிடுறேன். நான் வீடியோ கட் பண்ணிட்டு கிஃப்ட் வேறு யாராவது கொடுத்துட்றேன். என்ன சொல்கிறேன்? மாவு பேசரியா? சரி மாவு பேசரி சான்ஸ். நோ சான்ஸ். அந்த விளையாட்டுகள் எனக்கு கிடையாது. நீ எனக்கு இதெல்லாம் பண்ணி கொடுத்தீங்கன்னா நான் உனக்கு இந்த கிஃப்ட்டை தரேன். சரி, ஃபஸ்ட்டு இன்னொரு வேலை இருக்குது. எனக்கு கொஞ்சம் கை கால் அமுத்தி விடுறியா? இந்த என்னதெல்லாம் ஏங்க மாமா வாங்கப்போ மாமா சொல்லு. வாங்க மாமா. என்னை பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு? சொல்லு. அந்த இரிட்டேட் ஆகிற வார்த்தை வருதுன்னு பார்க்குறேன். என்னை பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு? நல்லா அப்படி தெரியும். என்னை பார்த்து உனக்கு எப்படி இருக்கு? என்னை உனக்கு எவ்வளோ பிடிக்கும்? என்னை பார்த்தா உனக்கு இரிட்டேட் ஆகுதா? என்னை பார்த்து உனக்கு இரிட்டேட் ஆகுதா? அப்போ அவ்வளோ காலை தொட்டு கும்பிடு. தொட்டு கும்பிடு டக்குன்னு. கிஃப்ட் வேணுமாண்டாம்மா? கேட்டுக்க. கிஃப்ட் இல்லை. இப்போ காஸ்ட்லி, நல்லா பார்த்துக்க. காஸ்ட்லி, கிடைக்காது. தொட்டு கும்பிடு. தொட்டு கும்பிடுறீ. இப்படி தான் தொட்டு நான் ஒத்துக்க. நல்லா தொட்டு கும்பிடு. நல்லா அப்படியே அப்படி ஓகே. சப்புன்னு அரைஞ்சிருவியா? எப்படி? சரிப்பா. அப்படியே கொஞ்சம் நேரம் கால் அமுத்தி விடு. காலில் வலிக்குது. ரொம்ப தூரம் அலைஞ்சு உனக்காக வாங்கிட்டு வந்தேன்னா கால் வலிக்குது. இதெல்லாம் சொன்னேன்னா கிஃப்ட் கிடைக்காது பிரியா. கிஃப்ட் என்ன நான் சொல்கிறத செய். ஓகே, ஒரு ½ அன் அவர் தான் நான் உனக்கு வேலை வாங்குவேன். அப்புறம் உனக்கு ரெஸ்ட் விட்டுருவேன். காலை அமுத்தி விடுவா. தலைகணி போடு. காலத்துக்கு அது மேலே வைக்கிறேன். தலைகணி கீழே போடுறீ, காலை மேலே வைக்கிறதுக்கு. அடையில் போடு. நல்லா தள்ளி விடு. அப்படி தான் சிரிச்ச மாதிரி செய்யணும். அப்படியே நல்லா விளையாட்டு பிடிப்பெல்லாம் அப்படின்னா சந்திப்பில் தரமாட்டேன். பாசமாக ஏதாவது பேசு. நல்லா அமுத்திடுவேன். விரலாம் நெட்டை எடுத்து விடுப்பியா? காலில் வலிக்குது. நல்ல பாட்ட. அம்மா மெதுவா.
விரல பிடிங்கிறாரு. அப்படித்தான் அப்படித்தான். அப்பா நல்லா இங்கே கீழே முழிங்கள் வரைக்கும் அமுத்து. அங்கேயே பாதத்தவே பிடிச்சி அமுத்திட்டு உட்காந்துருக்காரு. ஏய் முகம் சுளிக்காமல் செய்யணும். நான் சொல்கிறேன் சிரிச்ச முகமா அப்படியே செய்யணும். சொல்லு அப்புறம் என்ன. இப்படிலாம் பேசக்கூடாது. மாமாங்கிறத மறு வார்த்தை வரக்கூடாது வாயிலிருந்து. நல்லா பேசு பிரியா. அப்போ நான் கிஃப்ட் சிதியா தரேன். சொல்லுங்க மாமா. தூங்கிட்டு பேசணும் பேசக்கூடாது. நல்லா அழகா எப்போ பண்ணி எப்படி பேசி அந்த மாதிரி. எனக்கே உடம்பு சரியில்லை லூசு. சரி கிஃப்ட் சரி விட வீடியோ முடிச்சுக்கலாம். கிஃப்ட் வேண்டாம் விட. கிஃப்ட் யாருக்கு கொடுத்துறா? வேற யாருக்கு கொடுத்துருவா? காஸ்ட்லி பிரியா. நீ சத்தியமாக வருத்தப்படுவ. 100 ரூபா பொருளாக இருக்கும் நீ சொல்கிற. நான் காஸ்ட்லி 100 ரூபா தான் உனக்கு காஸ்ட்லியா? இல்லை எனக்கு 100 ரூபாவே காஸ்ட்லி. அப்படின்னா நீ முடிவு பண்ண அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. கால் நல்லா அமுத்தி பாதத்தெல்லாம் நல்லா அமுத்தி விட்டு தலைக்கு அப்படியே லைட்டில் மசாஜ் பண்ணி விடு. தலைக்கு கிஃப்ட் கிடையாது. எந்திரிச்சு போடி முதல்ல. கிஃப்ட் வேணா நீ என்னை அமுத்தி விடு. சரி போதும் கால் போதும். தலை கொஞ்சம் மேலே இருக்கு. அதுக்கு தலையை இப்படி பிடிச்சி விடுவது தெரியுமா? கல்யாணம் இப்படிலாம் பேச நான் வரமாட்டேன் பிரியா. சந்தோஷமா சந்தோஷம் ஓகேவா? அப்படியே ஃப்ரண்ட் கேமரா போட்டுக்கிறீங்க. ஒரே நிமிஷம் கட் பண்ணிவிட்டு இதிலே மாற்றிக்கலாமா? மேலே ஹெட் மசாஜ் பண்ணுற மாதிரி பண்ணு பிரியா. பிரியா நான் சொல்கிறது நீ ஆர்வமாக செஞ்சது தான் பிரியா. நான் தருவேன் தரமாட்டேன் பிரியா. இப்படிலாம் கடமை பண்ண உனக்கு இப்போ கிஃப்ட் வேண்டாம்னா போ பிரியா. நல்லா நல்லா முடியல பிரியா. அப்படி இப்படி அமுத்தி விடல. அந்த மாதிரி ஒரு சீரியஸாக பண்ண பிரியா. விளையாட்டை பண்ணாத. வலிக்குது முடி மெதுவா. லைட் மசாஜ் எப்படி நீ பண்ணுவ? அப்படித்தான் இதான் பேசு. குயில புடிச்சு நல்லா உலகம் இது கூவ சொல்லுகிற அது எப்படி கூவப்பா. மண்டையில அடிச்சேனா உனக்கு gift கிடைக்காது. நான் முடி கலைக்காம அப்படி இப்படி மசாஜ் பண்ண முடியும். கை அப்படி உள்ள விட்டு அப்படி இப்படி அப்படி பண்ணு. ஆமா கை இப்படியே ஸ்டாண்ட்ல வச்சுக்கவா. கை வலிக்குது. கையை கொஞ்ச நேரம் அமுத்தி விடு. இப்படியே பிடிக்கணும் இல்லையா? கை வலிக்குது. படனி இங்கே படனி அமுத்தி சொல்கிறேன். அப்படி ரிலாக்ஸ். இந்த கையில் மாற்றிக்கிறேன். கை வலி. கேமரா மறைக்குதா? நல்லா இப்படி இந்த கையை அவனே அந்த கிஃப்ட் மட்டும் நான் உன்னை வச்சுக்கிறேன்டா. டேய் பேசிக்கிறேன். ஃப்ரீ பாப்பா அந்த கிஃப்ட் பக்கத்தில் போய் உட்காந்துக்க. எதுக்கு எந்திரிச்சு ஓடி இருந்தாலும் வந்துடுவா. பேச்சு கொடுத்துடாது. அப்பா சொல்கிற வரைக்கும் நீ ஏதோ போதும் விடு. சரி அப்புறம் வேற என்ன சொல்லணும்னு நினச்சி வேற வாங்கினேன். மாமா ஐ லவ் யூ சொல்லு. சொன்னா கிஃப்ட்டு காஸ்ட்லியானது கிடைக்காது. அப்புறம் மாமா லவ் யூ சொன்னா கிஃப்ட். பிரியா நீ இவ்வளோ செலவெல்லாம் பண்ண தரமாட்டேன் பிரியா. என்ன பிரியா உனக்காகத்தான் லவ் யூ கூட சொல்ல மாட்டேன். என்ன என்னை பார்த்து சொல்லு. நல்லா பார்த்து சொல்லு. நீ இப்படி நேராக பார்த்து சொல்லு. நான் பார்த்துப்பேன். பாருடி. வாயே தெரியல. சொல்லு மாமா. என் புள்ள சொல்ல பாரு. சாங்க நீ சொல்லுங்க அப்பாவுக்கு ஐ லவ் யூ சொல்லு. லவ் யூ பற்றி அவ்வளோ அழகா லவ் யூ டூ அப்படிங்கிற நீ சொல்லு. கிஃப்ட்டு காஸ்ட்லி. ஐ லவ் யூ மாமா. அடிச்சேன்னா பனிஷ்மெண்ட் கிடைக்காது. அப்புறம் ஐ லவ் யூ மாமா. அப்படி அப்படி கிளம்பி பாரு எவ்வளோ ஆர்வமாக நிற்கிதுன்னு. நீ என்ன உனக்கு கிஃப்ட் கொடுப்பேன்னு பார்க்குறக்காகவே நிற்கிது கிளவி. அதுக்காக என்ன பாடுபடுத்துறேன்னு பார்க்கல. அடுத்து இன்னொரு வேலை இன்னும் ஒரே ஒரு வேலை இருக்குது. சப்பாத்தி ரெடி பண்ணிட்டியா? சரிவா நீ மாவு எடுத்து போட்டு பெசல தான் நான் நம்புவேன். அப்புறம் கிஃப்ட்டை நான் கொடுத்துட்டு அவசரப்பட்டு போ நான் வரேன் கூடவே வரேன். போ என்னாச்சு? மாவு எடுத்து ரெடி பண்ணு. சாப்பாடு இருக்குங்க. எனக்கு சப்பாத்தி குருமா வேணும் பிரியா. பாரு நீ சாப்பிடு. அம்மா சாப்பிட்டோம். குழம்பு கிடக்குது. சௌரியத்துக்கு சப்பாத்தி குருமா வேணும். சப்பாத்தி வேணும்னா எப்படி இருக்கிறது தானே சாப்பிட முடியும். உனக்கு கிஃப்ட் என்ன வேண்டாமா? மெதுவா உருட்டாத. கோவப்பட்டேன்னா கிடைக்காதுமா. கோவப்பட்டா கிடைக்காது. பார்த்துக்க. மாவு பாக்கிட்டா அது அழுக்கூடமா? துணி வேற சேர்ந்துருச்சு. நீ
சந்தோஷமா இல்லையா அந்த கிஃப்ட்டை பார்த்ததுக்கப்புறம் நீ இப்போ நீ செஞ்ச வேலையில் உனக்கு அப்படியே தூசி மாதிரி பறந்து போயிடும். அந்த கிஃப்ட்டை நீ பார்த்தோன்னே பரவாயில்லைங்க இவ்வளோ வேலை செஞ்சாலும் இந்த கிஃப்ட் ஒர்த்து தாங்க அப்படின்னு நீ சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு கிஃப்ட்டு பிரியா அது. எங்க மாவை எனக்களவா போட போதும். போட்டியா? இன்னும் 2 மாவு சேர்த்து போடுறான். ஓகே ஓகே. ஏதாவது பேசு பிரியா. என்னங்க பேசுறது? என்னை திட்டாவது 2 வார்த்தை பேசு. திட்டினா கிஃப்ட் கிடைக்காது. நான் பாசமாக பேசு. சப்பாத்தி தானே வேணும் உங்களுக்கு பூரியே போட்டு தரேன் அப்படின்னு நீ சொல்லுவேன். பூரி போடுறதுக்கு எண்ணெய் இல்லைங்க. அதனால தான் நான் உன்ட்ட கேட்கல. உன்னை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு தான் நான் தான் கேட்கல. சப்பாத்திக்கு மாவை எடுத்துகிட்டு வந்துட்டேன். என்ன கிழங்க சீக்கிரம் ஆகட்டும். நானா வேக முடியும். எது கோவப்படாமல் பேசுனேன் என்கிட்ட கோவப்பட்டா சரி. குருமா ரெடி பண்ணதுக்கப்புறம் வீடியோ எடுத்துக்கலாமா? ரெடி பண்ணிடுறியா? ஓகேவா? சரிங்க. ரொம்ப என்ன பிரியா இவ்வளோ சடவாக சொல்கிறேன்? ஐயோ சடவா சொல்லலைங்க, எனக்கு ஒரு மாதிரி உடம்பு சரியில்லை. உடம்பு சரியில்லை. இப்போ நீ வீடியோ பார்க்குறவங்களாம் உடம்பு சரியில்லாத பிள்ளை ஏன் கஷ்டப்படுத்துறீங்கன்னு கேட்கணும். அதுக்காக தான் இந்த நடிப்பு நடிக்கிறேன். எனக்கு உடம்பு சரியில்லை. உடம்பு சரியில்லைன்னா உடம்பு சரியில்லைன்னு தான் சொல்ல முடியும். நீ சரி விடு கிஃப்ட் விடு. எப்படி சொல்ல முடியும்? சரி விடு, நான் கிஃப்ட் கொடுக்கல விடுவோம். ஏன் அவ்வளோ கஷ்டப்படுத்தி உனக்காக அவ்வளோ காஸ்ட்லியா? நான் உங்களுக்கு செய்ய மாட்டேன்னு சொன்னேன். நீங்கள் கேட்டால் அப்போ சிரிச்ச முகத்தோட செய்ய. நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யும்போது பார்க்குறக்கே சந்தோஷமாக தான் செய்கிறேன். மனசார கஷ்டப்பட்டு சந்தோஷமாக வீட்டுக்காரருக்காக சப்பாத்தி குருமா நீ செஞ்சு கொடுக்கணும். அதை மாமா நான் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லணும். உருளைக்கிழங்கு ரெடி. அப்போ இன்னைக்கு கன்ஃபார்ம் ரெடி பண்ணிட்டேன். சரிங்க, நம்ம இப்போ ஃப்ரீயாக சப்பாத்தி உருளைக்கிழங்கு போடட்டும். அப்படி வீடியோ எடுத்துகிட்டு அப்புறம் உங்களுக்கு நான் அது வரைக்கும் கிஃப்ட்டை கொடுக்க மாட்டேன். கிஃப்ட்டை ஒழிச்சு வச்சுருக்கிறேன். அதெல்லாம் சொல்ல மாட்டேன். ரெடியா? ஏன் முளைக்கிற? என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லு. இப்போ ஏன் கோவப்படுற? சப்பாத்தி சரி ஓகே. என்ன வேலை நடந்துட்டு இருக்கு சப்பாத்திக்கு? கோவப்படாமல் சொல்லு. கோஆப்ரேட் பண்ணு. சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க. மெதுவா என் மேலே இருக்க கோவத்தை காமிக்கிறியா? உனக்கு கிஃப்ட் வேணுமா வேண்டாமா? சரி அங்கே அப்படிங்க நான் பாரு. லவ் யூ. நல்லா பேசிட்டியா? நல்லா பேசுறது சாஃப்டாக வரும். கிஃப்ட்டு செஞ்சுட்டு கூப்பிடுறேன். தயவு செஞ்சு போங்கங்க. அடுப்புக்கிட்ட நான் எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது? அப்பப்போ வந்து செஞ்சுட்டு தான் இருக்கேன். பார்த்தேன். இருந்தாலும் சப்பாத்தி ரெடி ஆனதுக்கப்புறம் கூப்பிடு. சப்பாத்தி நீ ரெடி பண்ணதுக்கப்புறம் தான் உனக்கு கிஃப்ட் கையில் வரும். சரிப்பா. சிரிச்சாப்படி சொல்லுப்பியா? சரி போங்க. செஞ்சு கூப்பிடுறேன். அவ்வளோ நல்லா இருக்கு பாரு. எப்படி சொல்லிக்க சிரிச்ச மகமாக இருக்கும்போது பார்க்குறதுக்கே. சிரிக்கணும். அடுப்படியிலையே என் வீட்டு அடுப்படியில் வேலை செய்யறவங்க கடுப்போட வேலை செய்யக்கூடாது. எடுப்பா என்ன கடுப்புலாம். ஏப்பா இதுக்கெல்லாம் கிஃப்ட் கிடைக்காது. கரண்டி காமிச்சா கிஃப்ட் கிடைக்காது. பல ஆயிரங்கள் சம்மந்தப்பட்ட விஷயம். ஆமாம், அதெல்லாம் சஸ்பென்ஸ். நீ பேக் பண்ணி விரிக்கிறது அதை ஓப்பன் பண்ணி நீ பார்க்கும்போது தெரியும் உனக்கு. அப்படியே ஷாக் ஆயிடுவேன். நீ ஷாக் ஆயிரும் அப்படியே. சிமிக்கு மட்டும் வாங்கினா உனக்கு இது என்ன? நான் இப்பயே போய் வாங்கிட்டு வந்து உனக்கு எண்ணெய் ஊற்றி இதே பொறுத்து மறுபடியும் செஞ்சிருவேன். பூரியே செஞ்சு தரேன். ஆமான்னு சொல்லி நான் சொல்லலாம் மாட்டேன். ஓப்பன் பண்ணி இப்போ நீ சொன்னதை மட்டும் செய். ஓகே பரவாயில்ல. அதை பார்த்ததுக்கப்புறம் நீ என்ன செய்ய நினைக்க அதுக்கப்புறம் அது மனசு. நீ கோல்டன் மட்டும் சொல்லிடுங்க. அதெல்லாம் சொல்ல மாட்டேன். இல்லையே அப்படி நான் சொல்லவே இல்லையே. என்ன கிஃப்ட்லாம் சொல்ல மாட்டேன். அதை ஓப்பன் பண்ணி நீ பார்க்கறதுக்கப்புறம் தான் சொல்லுவேன். இங்கே அதுக்கப்புறம் நீ பிரியப்பட்டு மாமாக்காக என்ன பண்ணாலும் எனக்கு ஓகே. கோல்டு மட்டும் இருந்ததுன்னு வச்சுக்கோ. அப்படி மாமா கட்டிப்பிடிச்சி முத்தமாக கொடுப்பேன்னு நினைக்கிறேன். அநேகமா சொல்கிறேன். அவ்வளோ ஒரு எமோஷனல் ஆயிடுவேன்னு சொல்ல வந்தேன். சரியா? நீ கண்ணீர் விட்டு அழுதுருவே அதை பார்த்துட்டு. அந்த அளவுக்கு அப்படியே அப்படி தேம்பி அழுவ. வாய்ப்பே இல்லை. நீ அழுக அதை பார்த்தோன்னே அழுதுருவ. நீ அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் நீ அழுவ. எமோஷனலாகி அழுவ. மாமான்னு நீ கட்டி பிடிச்சிட்டு அழுவ. ஐயோ உங்களை தப்பாக நினச்சிட்டேன். உங்களுக்கப்போ இவ்வளோ சங்கடப்பட்டுட்டேனே அப்படின்லாம் நீ அப்படியே காலை பிடிச்சி கதறுவ. இதே புண்ணகையோட அப்படியே சமைச்சிரு. ஏமாத்தவலாம் மாட்டேன்.
நான் கிஃப்ட் வாங்கினது நீ ஓப்பன் பண்ணிப்பாரு. நீ ஏகப்பட்ட எமோஷனல் ஒன்றா ஒன்று நான் கிஃப்ட் வாங்கினது இருக்கேன். ஆனால் பட் அது வந்து உன்னால் மறக்க முடியாத ஒரு கிஃப்ட், உனக்கு ரொம்ப பிடிச்ச ஒன்று தான் அது. சரிங்க மக்களே, அவங்க சமைச்சதுக்கப்புறம் சப்பாத்தி ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம அந்த கிஃப்ட்டை என்னன்னு ரிவ்யூ பண்ணுவோம். ஓகேங்களா? பாய் சொல்லுமா. சப்பாத்தி ரெடி பண்ணிட்டு வரேன்னு சொல்லு. கொஞ்சம் தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறியா? தண்ணி தாகமாக இருக்குது. தண்ணிமா டென்ஷன் ஆகாமல் சொல்லுமா. தண்ணி வேணும். ஆமாம். ஏன் அப்படியே நிற்கிற கேமரா காமி ஒரு நிமிஷம். அது பேர் என்ன? சாரி பார்க்கல இதனால என்ன இப்போ ஏன் கோவப்பட இங்கே இங்கே பாரு, இங்கே ஒரு நிமிஷம் என்ன சரி கிஃப்ட் என்ன வேண்டாம். காஸ்ட்லி சிரிடாம்மா, சிரி கலன்னு சிரிக்கணும். சிரிச்ச முகமாயிருங்க. அப்படி சிரி. தண்ணிங்க நிறைந்த பார்த்துட்டு உன்னையும் கூப்பிட்றேன். சரி குருமா கருகுது பாரு. போ சப்பாத்தி சீக்கிரம் போட்டுடு. இப்படியே டார்ச்சல் பண்ணணும். நிறுத்தா வீடியோ கட் பண்ணாமல் தான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். பட் சப்பாத்தி டைம் பண்ணுறதுக்கு லேட் ஆகும் இல்லைங்களா, அதனால தான் கட் பண்ணி எடுக்கிறேன். ஓகேங்களா? மறைக்காத சிரிச்சமாக வேலை செய்யணுன்ட்டு இருக்கிற அடுப்படியில். அப்படி சிரிச்சுக்கிட்டே வேலை செய்யும். பிரியா கரண்ட் வேறு போயிடுச்சு. என் தலையெழுத்து என் நேரமோ என்னமோ அந்த கடவுள் கூட நான் கரண்ட் போகணும்னு நான் என்ன எக்ஸ்பெக்டாக பண்ணேன், அதெல்லாம் நான் பண்ணவே இல்லை. அதுவும் இல்லாமல் இன்னொரு சிங்கிள் உனக்கு அந்த கிஃப்ட் அந்த அளவுக்கு ஒர்த்து பிரியா. அந்த கிஃப்ட்டை சொல்கிறீங்க. சரி இப்போ என்ன கண்டிஷனில் இருக்குது? குழம்பு ரெடி ஆகிடுச்சாட்டுறது, கொதிக்குது. சப்பாத்தி இப்போ தான் உருண்டை பிடிக்கிறியா? ஓகே குழம்பு ரெடியா? நைஸ் வெரி குட்ரா. இப்படி தங்கப்பில் தான் வேணும். கடைசி இன்னொரு வேலை இருக்குது. என்ன? மாமா கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு குளிக்க வச்சுன்னு நல்லா இருக்குங்களா? சுடு. சரி ஓகே டென்ஷன் ஆகாது. போதும் கரண்ட் வேறு போயிடுச்சு. இதுக்கு மேலே உன்னை வேலை உங்கன்னே உங்கள் அத்தை சப்போர்ட்டுக்கு பார்த்தியா கருவா போயிடலாமா? கிளவி நீ எது கிளவி கத்திக்கிட்டு கிடக்குற? என்ன கிளவி? பின்ன கிஃப்ட் வேணும்னா செஞ்சுதான் ஆகணும். என்னப்பா அடிக்காத கிளவி என் பிள்ளைய. என்ன பிரியா? சரி சப்பாத்தி சுட்டுட்டு சொல்லு. நீ சப்பாத்தி சுட்டுன்னு உங்க கிஃப்ட் வந்துரு. கரண்ட் வேறு போயிடுச்சு. எப்படி கரண்ட் வந்ததுக்கப்புறம் வாங்கிக்கிறியா? சரி நல்ல விஷயந்தான். சரிங்க சப்பாத்தியா ரெடி ஆகிடுச்சு. பிரியா பாவனிங்க நான் சொன்னதெல்லாம் செஞ்சுட்டான். இன்னும் வேலை சொல்லலாம், பட் எனக்கு கொஞ்சம் மனசாச்சு இருக்குல்ல. உடம்பு வேறு சரியில்லைங்கிறா. ஏன் போய் கஷ்டப்பட்டு நம்ம யாரையும் கஷ்டப்படுத்துறதில்ல. யார் ஒம்புக்கும் போகிறதில்ல, தும்புக்கும் போகிறதில்ல. சிவனையே நம்ம பேசாம. இது எனக்காக நீ செஞ்சது. அந்த கிஃப்ட்டை பார்த்ததுக்கப்புறம் இதெல்லாம் உன் மனசுலேருந்து அப்படி பறந்து போயிரும் பிரியா. ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு பேசிக்கிறீங்க. நீ பேசவே மாட்டேன், வாய் அடைச்சு போயிடுவேன். வார்த்தையே வராதுன்னு தான் நான் சொன்னேன். கண்ணீர் மட்டும்தான் உன் கண்ணிலேருந்து வரும். பாரு வேணா நீ. ஆமாம் பிரியா, அது என்னன்னு பார்ப்பீங்கல்ல, எல்லாரும் சேர்ந்து பாருங்க. சரி சப்பாத்தி ரெடி பண்ணி சொல்லு. கரண்ட் வரல. ஏம்மா என்ன முடிச்சா? இல்லடா வேர்க்குது வேறு பொண்ணடிக்கு. அப்பா வேர்க்குது. அங்கே பாரு கையெல்லாம் இருமாச்சு. எனக்கா எவ்வளோ கஷ்டம். உனக்கா கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்கலாக்கா. நீ செஞ்சது தப்பே இல்லை. இங்கே பாரு கிஃப்ட் எடுத்துட்டுமா? சரி நீ பா ரிலாக்ஸ் ஆகிட்டு பா. தண்ணி வேணுமா? சரிடா தண்ணி வேணுமா? கண்டிப்பாக வேணுமா? இந்த ஒரு நிமிஷம் எடுத்துட்டு வாங்கப்பா. தண்ணி எடுத்து கொடுப்பா. பிரியாவுக்கு தண்ணி தவிக்குதாம்மா. இந்தாம்மா தண்ணி. தாகம் தீர குனி. ஃபேன் போட்டு வரேன் அந்த ரூமில். அப்புறம் வந்து ரிலாக்ஸாக உட்காந்து கிஃப்ட் ஓப்பன் பண்ணி பார்ப்பேன். சப்பாத்தி ரெடி பண்ண தங்க குட்டி. ஐ லவ் யூ சொல்லு. சிரிச்சுக்கிட்டே சொல்லணும். இப்படி சிரிக்காது, நார்மல் அழகாக சிரிக்காது. சரி வா போது வா. அதான் முடிச்சிட்டே இல்லை. சாம்பார் எப்போ வச்சது? இது வரைக்கும் நான் ஊற்றி சாப்பிடவே இல்லை தெரியுமா? யாருக்கு தான் வீட்டில் சோறு ஆக்குறேன்னு தெரிய மாட்டேன். நேற்று வச்ச சாப்பாடு மிச்சம், சாம்பார் மிச்சம். எதுக்கு தான் நான் சோறு ஆக்குறேனே தெரியல. இன்னைக்கு வச்ச சாப்பாடு மிச்சம். சரி இன்னைக்கு எனக்காக உனக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுத்து அதுக்காக நீ எனக்காக சில விஷயங்கள் பண்ணணும்னு நினச்சேன். அந்த வேலையை வாங்கிட்டு இன்னும் நிறையா இருக்குது. பட்டு உனக்கு நீ ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்குன்னு சொன்னியா, அதனால தான் கம்மியாக பழி வாங்கியிருக்கேன். என்னை பார்க்கும்போது இரிட்டேட் ஆகுதுன்னு சொன்னேன்ல, அதுக்காகத்தான். ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்து உன்னை எத்தனை வேலை வாங்க வைக்கிறேன் பார்த்தியா? ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் பாரு, இன்னும் நான் சொல்லாமலே செய்வேன். நிறையா கிஃப்ட் பார்க்கறியா? வா வாங்க. லைட் போட்டு அந்த ரூமில் போ. அந்த ரூமில் லைட் போட்டு போய் உட்கார். ஃபேன் போட்டு உட்கார்.
உட்கார் உட்கார். இல்லை அங்கேயே உட்கார், அங்கேயே உட்கார். நீங்களும் அங்கேயே இருங்க, போங்க போங்க. ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. நீங்கள் வந்து இல்லை இல்லை ஸ்டாண்ட்லாம் ஃபிக்ஸ் பண்ணல, அது ரியாக்ஷன் வேறு மாதிரி இருக்கும். உட்காந்து ரிலாக்ஸாக. இந்த கிஃப்ட்டு லவ் யூ. ஆட்டி பார்க்கறதுக்குலாம் அங்கே ஒன்றும் இல்லை, நீ ஓப்பன் பண்ணியே பார்க்கலாம். நீ என்ன போய் ஆட்டி பார்க்குற? இல்லடி பசங்க. என்னது என்னது இது? சாக்லேட் வாங்கிட்டு வந்தேன். பாத்தியா, ஓப்பன் பண்ண இன்னும் ஷாக் இருக்கு உனக்கு. ஷாக்கு மேலே ஷாக் ஆக பாரு நீ. இப்போ என்னடா சொல்றீங்க? சாக்லேட் எவ்வளோ ரேட்டை பாரு. ஏய் 1200 ரூபாய். இது எதுக்கு வந்தேன்? ஓப்பன் பண்ணி பாரு, இன்னும் ஷாக் இருக்கு. அதுக்கு மேலே பெரிய ஷாக் இருக்குது. என்னது இது? ஃபீல் பண்ணுறியா? ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ஃபீல் பண்ணு பிரியா. ஓப்பன் பண்ணி பாரு பிரியா. ஓப்பன் பண்ணி பாரு பாரு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீ ஃபீல் பண்ணு. பாப்பா ரெடியாரு? ரெடியாரு? ஓப்பன் பண்ணிட்டியா? என்ன இருக்கு காமி, எல்லாத்தையும் காமி. நீ மட்டும் பார்த்து ரசிச்சா இப்படி. என்னது இது? கருப்பன் புரிடி. என்னது இது? உள்ள என்ன இருந்துச்சு முதல்ல காமி. கோவப்படாமல் காமி. எடுத்து காமி. எடு கையில் காமி. எங்க? புளி ஜாமு. ஏய் எவ்வளோ காஸ்ட்லி தெரியுமா? உனக்கு ரொம்ப பிடிக்குமா இல்லையா? நீ எத்தனை நேரம் வாங்கி இந்த பிரியா புளி ஜாம். பிரியா இந்த புளி ஜாம். ஏ பாப்பா எவ்வளோ காஸ்ட்லி? எடுப்பாப்பா எடுப்பா புளிச்சாப்பா கொடுப்பா. ஏய் கூட அம்மா கொடுத்துடலாம், உனக்கு வேண்டாம். பாவம் அம்மா இவ்வளோ தானே அப்பாவுக்கு எத்தனை வேலை செஞ்சா கொடுத்தங்க. ஏ பிரியா வாங்கி புளிச்சா உனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னை பார்த்து இரிட்டேட் ஆகுதுன்னு. இப்போ இரிட்டேட் ஆகுதா? அதுக்கு தாண்டி ஒன்று பள்ளி வாங்க. இரிட்டேட் ஆகுதாடி? இரிட்டேட்டு புளிச்சாம் பிரியா. ஏ தப்புன்னு அரைஞ்சிடும் பாரு. புளிச்சாம் புளிச்சாம். டேய் இங்கே பாடுற தங்கமே, என் தங்க குட்டி. நானே எனக்கு உடம்பு சரியில்லைன்னு எவ்வளோ வயிறு வலியில் கொண்டு வந்து தெரியுமா? பைத்தியமான நீ மட்டும் என்ன ப்ராங்க் பண்ணுன்னு இரிட்டேட்டுன்னு 1000 தடவை சொன்னேன். எத்தனை தடவை சொல்லியிருப்பேன். இன்னைக்கு உனக்கு புளிச்சாக்கி வாங்கி கொடுத்துருக்கேன். பந்தாமா ஜோப்பிடு. சரி சரி கோவப்படாத விடுந்தா. அதான் சமாதானம் ஆயிடலாம். சரி முதல்ல நீ கட் பண்ணிட்டு போயிடு. சப்புன்னு அரைஞ்சிருவேன். நீ உன்னோட ரியாக்ஷன் நான் சொன்ன பலமாக இருக்கும்னு அழுவேட்டு எதிர்பார்த்தேன். அழுகலை என்னை அழுக வச்சுருக்கேன். எங்கே பிடிச்சாம்? ஏய் கிடைக்காது பிரியா. பிரியா ஏய் எத்தனை கடை தேடி பிடிச்சதை வாங்கினேன்னு உனக்கு தெரியுமா? எவ்வளோ கஷ்டப்பட்டு இப்போ நாங்கள் செஞ்ச தெரியுமா? இல்லை எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வாங்கிட்டு வந்து உனக்கு தெரியுமா? லூஸ் மாதிரி பண்ணாதீங்க. நான் நிஜமா சொல்கிறேன். நான் பண்ணது வந்து ஃப்ராங்க் வீடியோ தான் சரியா? லூஸ் மாதிரி பண்ணாத. இது ஃப்ராங்க் தான். சமைக்க முடியாமல் நான் சமைச்சிட்டேன். ஓ இது ஃப்ராங்க் தான்டா தங்கம். சாப்பாடு தான் இருந்துச்சு. சரி 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 ஓகே கூல் இவ்வளோ டென்ஷன் இங்கே மோ நீ வீடியோ கட் பண்ணு. டென்ஷன் பண்ணாத. தாங்கப்பல காலம் தெரியுது. சாரி சரி விட டென்ஷன் ஆகாத. நீ எல்லாம் ஃப்ராங்க் பண்ணுற, நான் பண்ணக்கூடாதா? ஏய் தங்கமே பொண்டாட்டி. ஐ பொண்டாட்டி ஐயோ எடுத்துட்டு போ சொல்ல உடைச்சிருவேன். சாரிடா சாரி. உனக்கு சாபமே ஒரு அடுத்த ஜென்மத்துல நீ கும்பளையா தான் பிறப்ப. நீ வேணா பாரு. நானே உனக்கு புருஷனா வந்து உன்னை என்ன சித்ராத பண்றேன். ஏய் நீ ஃப்ராங்க் தானே பண்ணேன். அதுக்கு எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகுற? நீ எல்லாம் ஃப்ராங்க் பண்ணும்போது நான் டென்ஷன் ஆனேண்ணா. உனக்காக கிஃப்ட் எல்லாம் வாங்கி கொடுத்தது என் தப்பா? அது ஒரு கிஃப்டா? பின்ன இல்லையா? இந்த புளி மிட்டாய் நீ ஒரு கிஃப்டா? இந்த புளி மிட்டாய் கிடைக்குமாடி உனக்கு? டெய்லி அந்த புள்ளைய நான் கூட்டிட்டு வரேன். இல்ல நானே வாங்கி திட்டு தான் வருவேன். அப்படியா? இருந்தாலும் கிஃப்ட் வாங்கி கொடுக்க சொன்னா நீ இப்போ எத்தனை வேலை செஞ்ச? நீ செய்யாமல் இருக்க வேண்டியது. ஏன் செஞ்ச? நிறைய வாங்கிட்டு வந்துட்டு இருந்தேனே. அதுலேயும் நான் சத்தியமா உன்னை ஏற்றுக்கிறேன். ஆனால் வந்து பல லட்சம் அது என்ன பல ஆயிரங்கள் அப்படின்னு சொல்லும்போது உங்ககிட்ட ரீசெண்டாக இப்போ நான் கேட்டது ஜிமிக்கி தான் கேட்டேன். என்னோட எல்லா நகையும் போச்சு, எனக்கு ஒரு 6 ஜிமிக்கி மட்டும் எடுத்துட்டாங்க எப்படியாவதுன்னு கேட்டேன். நீ அப்போ பல ஆயிரங்கள்னு சொல்லும்போது நான் என்ன நினைப்பேன்? டென்ஷன் பண்ணாதேன்ட்டு.
Frank ஏய் இரிட்டேட் ஆகுதுடி. உன்னை பார்த்தாவே இரிட்டேட் ஆகுது. உன்னை பார்த்தாவே எனக்கு இரிட்டேட் ஆகுதுடி. ஓகே சாரி சரி சமாதானம் இல்லை. லவ் யூ. சாரிடா, நீ ரொம்ப எமோஷனல். சாரி சார், ஐம் ஸோ சாரி. இனிமேல் இப்படி உன்னை ஃப்ராங்க் பண்ண மாட்டேன், வேறு மாதிரி பண்ணுறேன். சாரி ஓகே சாரி மக்களே. பிரியா ரொம்ப கோச்சுக்கிட்டான். பிரியா சரி சரி சாப்பிட்லாமா? காலெலாம் வலிக்கு வேறு நின்று சப்பாத்தி சுட்டேன். பிரியா டேய் சாரிடா. சரி பார்ப்போம். சும்மா டென்ஷன் பண்ணாதீங்க. சரி ஓகே மக்களே, இதுதான் நம்ம வீடியோ. இந்த வீடியோ பார்த்துருங்க. பிரியா டென்ஷன் ஆகிட்டாங்க. இன்னும் நான் இவங்களை சமாதானப்படுத்துகிற வேலையை பார்க்குறேன். பிரியா ஓவர் டென்ஷன் ஆகிட்டாங்க. ஓகேங்களா, நான் மறுபடியும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பிரியா ஒருக்கா பாய் மட்டும் சொல்லிடு. நம்ம வீடியோ யாராவது புதுசு வந்தீங்கன்னா சொல்லிடு பிரியா. நம்ம வீடியோ யாராவது புதுசு ஒரு நிமிஷம், இந்த ஃப்ராங்க் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு சுத்தமாக பிடிக்கல, இரிட்டேட்டாக இருக்குது. எனக்கு இரிட்டேட்டாக இருக்குது. இந்த வார்த்தை தாண்டி என்ன இரிட்டேட் படிச்சு. ஓகே மக்களே, நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு எப்படி நான் பிரியாவை ஃப்ராங்க் பண்ணி டென்ஷன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய்.